Hello all, this is Bhavadhan. Welcome back to my channel, The Sting Art and Me. போன வீடியோவில் என்னோட டெலிவரி vlog அண்ட் என்னென்ன விஷயங்கள் எனக்கு என்னோட டெலிவரி டே அன்றைக்கி நடந்துச்சு எல்லாமே உங்ககிட்ட ஷேர் பண்ணியிருந்தேன். ஸோ இந்த வீடியோ எல்லாமே என்னோட பிரஸ்ட் ஃபீடிங் ஜேர்னியை பற்றி இருக்க போகுது. ஸோ வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். Feeding is a beautiful thing and an emotional bond between the mom and the baby. 1 to 2 years வரைக்குமே பிரஸ்ட் ஃபீட் பண்ண போகிறோம். ஸோ முடிஞ்ச அளவுக்கு எவ்வளோ தூரம் நம்ம பிரஸ்ட் ஃபீட் பண்ணுறோமோ ஸோ அவ்வளோ தூரம் பேபிக்கும் நமக்கும் எல்லாமே நல்லா. பிரஸ்ட் ஃபீடிங் வந்து எவ்வளோ முக்கியமோ அதே மாதிரி கரெக்ட் லேட்சிங் வந்து ரொம்ப முக்கியம். இட்ஸ் வெரி க்ரூஷியல் ஃபார் அ கம்ஃபர்டபுள் பிரஸ்ட் ஃபீடிங். ஸோ கரெக்ட் லேட்சிங் அப்படின்னா என்ன, லேட்ச் வந்து கரெக்டாக இருக்கணுங்கிறத தாண்டி டீப் லேட்ச் வந்து எப்படி இருக்கணுங்கிறத ஃபர்ஸ்ட் தெரிஞ்சுக்கணும். ஸோ when your baby's mouth covers areola part and the nipple is far back from the mouth, இதுதான் வந்து கரெக்ட் லேட்ச். மேக்ஸிமம் எவ்வளோ டீப் லேட்ச் பண்ணுறீங்களோ ஸோ அவ்வளோ பேபி சக்கிள் பண்ண மில்க் வந்து பேபிக்கு வந்து நல்லா போய் சேரும். திஸ் இஸ் த கரெக்ட் லேட்சிங். திஸ் இஸ் வெரி இம்பார்ட்டன்ட் ஃபார் பிரஸ்ட் ஃபீடிங். ஸோ இது அண்ட் கம்மிங் டு த மில்க் சப்ளை பற்றி சொல்லணும்னா சிலருக்கு வந்து பிஃபோர் டெலிவரி ஐ மீன் 9th மந்த்லேருந்தே மில்க் சப்ளை வந்து ஸ்டார்ட் ஆகிறதுக்கான சான்சஸ் இருக்குது. சிலருக்கு வந்து ஒன்ஸ் பேபி இஸ் டெலிவர்ட், ஒன்ஸ் அ பிளாசண்டா இஸ் ரிமூவ் ஃப்ரம் யூட்ரஸ் மில்க் சப்ளை ஸ்டார்ட் ஆயிரும். சிலருக்கு டெலிவரி ஆகி 3 days கூட ஆகலாம், 1 week வரைக்குமே கூட மில்க் சப்ளை ஸ்டார்ட் ஆகாமல் இருக்கவங்களும் இருக்காங்க. எனக்கு பர்சனலாக பார்த்தீங்கன்னா 4th day, ஐ மீன் குஹன் வந்து பிறந்து 4th டேல தான் எனக்கு மில்க் சப்ளையே ஸ்டார்ட் ஆச்சு. அன்டில் தென் எனக்கு மில்க் சப்ளையே இல்லை. ஃபர்ஸ்ட் 3 days வந்து ஃபார்முலா ஃபீட் தான் பண்ணோம். ஃபார்முலா ஃபீட் இந்த சென்ஸ் அவங்க ஹாஸ்பிட்டல்லே வந்து ஃபார்முலா வச்சுருப்பாங்க, வாங்கிட்டு 1 ஸ்கூப்புக்கு 30 ml ஆஃப் வார்ம் வாட்டரில் மிக்ஸ் பண்ணி ட்ராப்பர் இருக்கும், ட்ராப்பரில் பேபிக்கு ஃபீட் பண்ணுங்கிற மாதிரி சொல்லியிருந்தாங்க. ஃபஸ்ட்டு நியூ பார்னுக்கு வந்து ஒரு 15 ml ஆஃப் மில்க் வந்து போதுமானது. ஸோ அப்புறம் மில்க் சப்ளை ஸ்டார்ட் பண்ணதுக்கப்புறம் நம்ம பிரஸ்ட் ஃபீட் பண்ணிக்கலாங்கிற மாதிரி சொல்லியிருந்தாங்க. பிரஸ்ட் ஃபீடுக்கு எனக்கும் வந்து சப்ளிமெண்ட்ஸ்லாம் ஹாஸ்பிட்டலில் கொடுத்துருந்தாங்க. ஸோ ஃபஸ்ட்டு ஸ்ட்ரெஸ் வந்து பார்த்தீங்கன்னா எங்கேருந்து ஸ்டார்ட் ஆச்சுன்னா, ஃபர்ஸ்ட் டே எனக்கு மில்க் சப்ளை இல்லை, 3rd டே வரைக்குமே எனக்கு சப்ளை இல்லை அப்படிங்கிற விஷயத்துல இருந்துதான் ஸ்ட்ரெஸ்ஸுங்கிற ஒரு விஷயமே எனக்கு ஸ்டார்ட் ஆச்சு. பிகாஸ் பேபி அழுதுட்டு இருக்கும், பயங்கரமா அழுகும், நம்மளை தேடுவாங்க, நம்மளால பிரஸ்ட் ஃபீட் பண்ண முடியலேங்கிற ஒரு விஷயம் வந்து சச் அ பெயின்ஃபுல் திங். அண்ட் தூங்க வைக்கிறதுக்கு என்ன பண்ண முடியும், கஷ்டம், ரொம்ப கஷ்டம். ஸோ யூஸ்வலாக பிரஸ்ட் ஃபீட் பண்ணால் பேபி அப்படியே தூங்கிடுவாங்க. இதுதான் ஈஸியஸ்ட் வே டு மேக் அ பேபி ஸ்லீப். அதை தவிர வேற என்ன பார்த்தீங்கன்னா ராக்கிங், பேட்டிங், ஸோ இந்த மாதிரியான விஷயங்கள் எல்லாமே இருக்கு. ஸோ ராக்கிங் வந்து இஸ் அ பிக் திங். ஆக்சுவலாக பயங்கரமாக நமக்கு இடுப்பே போயிடுங்கிற மாதிரி இருக்கும். ஸோ கையிலேயே வச்சு ஆட்டுன்னு ஆட்டி பேபியை வந்து தூங்க வைக்கணும். இல்லைன்னா அப்படியே தோளில் போட்டு தட்டி கொடுத்து அப்படியே தூங்க வைக்கணும். ஸோ பேபிக்கு தூக்கம் வந்தால் எனக்கு தூக்கம் வருதுன்ட்டு போயெல்லாம் தூங்கிறது. நம்ம தான் டைம் ஸ்பெண்ட் பண்ணி பேபியை கரெக்டான டைம் பார்த்து தூங்க வைக்கிறது அப்படிங்கிறது நம்மளோட பொறுப்பு தான், நம்மளோட ரெஸ்பான்சிபிலிட்டி தான். ஸோ எனக்கு 4th டே வந்து பார்த்தீங்கன்னா மில்க் சப்ளை ஸ்டார்ட் ஆயிடுச்சு. ஸோ மில்க் சப்ளை ஸ்டார்ட் ஆனதுக்கப்புறம் பேபியை வந்து நான் வந்து பிரஸ்ட் ஃபீட் பண்ணலான்னு நம்ம பிரஸ்ட் கிட்ட கொண்டு போனால் பிரஸ்ட் வந்து அக்செப்ட் பண்ணிக்கவே இல்லை. பிரஸ்ட்டை வந்துட்டு அப்படியே தள்ளி விடுறது, சக்லிங் இல்லவே இல்லை. ஸோ இந்த மாதிரியான விஷயங்கள் நடந்துச்சு. ஸோ ஃபர்ஸ்ட் 3 days வந்து ட்ராப்பரில் கொடுத்துட்டு நம்ம பிரஸ்ட் ஃபீட் பண்ணுறதுனால அக்செப்ட் பண்ணல அப்படிங்கிற மாதிரியான மைண்ட் செட்டில் இருந்தோம். ஸோ அது கீப் ஆன் நான் வந்து லேட்ச் பண்ணுறதுக்காக ட்ரை பண்ணுறேன், லேட்ச் பண்ணவே இல்லை. அப்படியே லேட்ச் பண்ணாலுமே ஒரு 2-3 சக்லிங்ஸோட டக்குன்னு தள்ளி விட்டுருவாங்க. ஸோ இந்த மாதிரியே தான் போயிட்டு இருந்துச்சு. ஸோ பிரஸ்ட் ஃபீட் பண்ணுறதுக்கு ட்ரை பண்ணுவேன், பிரஸ்ட் ஃபீடுக்கு வர மாட்டாங்க. ஸோ அகைன் எண்ட் அப் வித் ஃபார்முலா ஃபீட், திரும்பி அந்த ட்ராப்பரில் கொடுப்போம். இப்படியே தான் போயிட்டு இருக்கோம். ஸோ கொஞ்ச நாள் வந்து பிரஸ்ட்டை வந்து அக்செப்ட் பண்ணிக்கவே இல்லை. நானும் கீப் ஆன் ட்ரையிங் மாதிரி தான் இருந்துச்சு. ஸோ நாள் ஆக ஆக பார்த்தீங்கன்னா பிரஸ்ட் ஃபீடும் ஒழுங்காகவே பண்ணல. ஸோ ஹாஸ்பிட்டல் வந்து பார்த்தீங்கன்னா 10 days கழிச்சு வந்து ஸ்டிச்சஸ் வந்து காமிக்கிறதுக்காக என்னை ஹாஸ்பிட்டலுக்கு வர சொல்லியிருந்தாங்க. ஸோ ஹாஸ்பிட்டல் போகிறேன், இந்த மாதிரி டாக்டர் கிட்ட சொல்கிறேன், வந்து பிரஸ்ட் ஃபீடுக்கு வரவே மாட்டேங்கிறாங்க, சக்லிங் ஒழுங்காக இல்லை, மில்க் சப்ளையும் வந்து ரொம்ப கம்மியாக இருக்குது அப்படிங்கிற மாதிரிலாம் நான் டாக்டர்கிட்ட சொன்னேன். டாக்டர் வந்து கீப் ஆன் ஃபீடிங், ஃபீட் பண்ணிக்கிட்டே இருங்க, அப்போ தான் வந்து மில்க் சப்ளை வந்து அதிகமாகும், அதெல்லாம் லேட்ச்லாம் கரெக்டாக பண்ணிப்பாங்க, நீங்கள் வந்து ட்ரை பண்ணிகிட்டே இருங்க, ஃபார்முலா வந்து மேக்ஸிமம் குறைக்கிறதுக்கு பாருங்க, பிரஸ்ட் ஃபீட் பண்ணுங்க, அதுதான் ரொம்ப முக்கியம் அப்படிங்கிற மாதிரி சொன்னாங்க. நானும் ட்ரை பண்ணுவேன், வரும் லேட்ச் பண்ணுவாங்க, திரும்பி அன்லேட்ச் பண்ணிடுவாங்க, பிரஸ்ட் ரிஜெக்ஷன், இதே தான் நடந்துட்டு இருக்கும். ஃபார்முலா ஃபீடு கொடுப்போம், இப்படியே தான் போயிட்டு இருந்துச்சு. ஒரு 10 days போயிடுச்சு. 10 daysக்கு அப்புறம் வந்து பார்த்தீங்கன்னா ரொம்ப நைட்லாம் ரொம்ப கஷ்டமாக இருக்கும், தூங்க வைக்கிறது தான் ரொம்ப கஷ்டம்.
ஏன்னா இப்போ திடீர்னு நைட் எந்திரிக்கிறான் அழுகுறான்னா ஃபார்முலா கலக்கி திரும்பி அதை ஒவ்வொரு ட்ராப்பாக கொடுத்து 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 திரும்பி தூங்க வைக்கிறதுக்கு அவ்வளோ நேரம் ஆகும். நைட்டெல்லாம் சுத்தமாக தூக்கமே இருக்காது. தூக்கங்கிறது சுத்தமாவே கிடையாது. ஃபர்ஸ்ட் 10 டேஸ்க்கு அப்புறம் எனக்கு கண்ணெல்லாம் பயங்கரமா வீங்கிருச்சு, ரொம்ப ரெட் ஆயிருச்சு, என்னால கண்ணே முழிக்க முடியல, அந்த அளவுக்கு வீங்கிருச்சு. ஒரு சொட்டு தூக்கம் இல்ல. ஸோ 10 டேஸ்க்கு அப்புறம் பார்த்தீங்கன்னா, அந்த ட்ராப்பரையுமே அக்செப்ட் பண்ணிக்கல. ஸோ பிரஸ்ட் ஃபீடிங்க்கும் வரல, ட்ராப்பர்ல குடுத்தாலும் அக்செப்ட் பண்ணிக்கல. ஸோ சங்ல நாங்க ஃபர்ஸ்ட் டேல இருந்தே குடுக்கல. ஏன்னா, இவன் வந்து பார்த்தீங்கன்னா, பயங்கரமா நெளிவான். ஹேண்டில் பண்ணவே முடியாது. பயங்கரமா நெளிவான். எங்கேயாவது இத இடிச்சுக்கிட்டா என்ன பண்றதுன்னு சொல்லிட்டு சங்கு நாங்க ஃபர்ஸ்ட்ல இருந்தே குடுக்கல. ஸோ டாக்டர் சொன்னதே ஃபர்ஸ்ட் சங்குல குடுத்து ட்ரை பண்ணுங்கன்னு தான். நாங்க ட்ராப்பர் குடுக்கறனால ஓகேன்னு சொல்லி அத குடுத்துட்டோம். ஸோ ட்ராப்பரும் குடுக்கல, பிரஸ்ட் ஃபீடிங்க்கும் வரல. சரி என்னடா பண்றதுன்னு சொல்லிட்டு போயிட்டு அப்புறம் ஃபீடிங் பாட்டில் வாங்கிட்டு வந்துட்டு ஃபீடிங் பாட்டில்ல குடுத்தோம். டக்குன்னு குடிச்சிட்டாங்க. எந்த பிரச்சனையும் இல்ல, நடுவுல அழுகல, எதுவுமே பண்ணல. டக்குன்னு ஃபீடிங் பாட்டில் குடுத்தோனே அக்செப்ட் பண்ணிட்டாங்க. நெக்ஸ்ட் டே வந்து பார்த்தீங்கன்னா, கிட்டத்தட்ட ஒரு 5 டேஸ் வரைக்கும் மோஷன் போகவே இல்ல. ஸோ சம்திங் ராங்குங்கிற மாரி நம்ம டாக்டர்ட்ட போலாம், பீடியாட்ரிஷியன்ட்ட போலான்னு சொல்லிட்டு, எந்த பீடியாட்ரிஷியன் அப்படின்னு சொல்லிட்டு நெறைய பேர்கிட்ட டிஸ்கஸ் பண்ணோம். அதுல என்னோட தம்பியோட ஃப்ரெண்ட் ஃபேமிலி வந்து இந்த மாரி பழனியில வந்து பிபிஎன் பேபி ஹாஸ்பிட்டல், டாக்டர் ஷாலினி விமல்குமார். அவங்க கிட்ட போலான்னு சொல்லிட்டு டிசைட் பண்ணிட்டு, அவங்க கிட்ட போயிட்டு என்னென்ன பிரச்சனை அப்படின்லாம் சொல்றேன். ஸ்டார்டிங்ல வந்து நான் ஃபீட் பண்றதுக்கு ட்ரை பண்ணுவேன். கொஞ்ச நேரம் கூட ஃபீட் எடுத்துப்பாங்க. பட் எடுத்துக்கிட்டாலுமே வந்து பார்த்தீங்கன்னா, கரெக்ட் லேட்சிங் எனக்கு இல்ல. அப்படியே பார்த்தீங்கன்னா, நிப்பிள் மட்டுமே தான் சக் பண்ற மாரி இருக்கும். அந்த டீப் லேட்ச்ங்கிற ஒரு விஷயம் இல்லவே இல்ல. அது டே பை டே என்ன ஆகும்னா, உங்களுக்கு சோர் நிப்பிள் வந்துரும். அந்த நிப்பிள் வந்து பயங்கரமா இன்ஜூர் ஆரம்பிச்சு ப்ளீடிங் வரைக்கும் கூட போச்சு. எனக்கு ப்ளீடிங்லாம் ஸ்டார்ட்டிங் ஸ்டேஜ்ல இருந்துச்சு. பயங்கர பெயின்ஃபுல்லா இருந்துச்சு. அந்த பிரஸ்ட் ஃபீட் பண்ண அந்த கொஞ்ச நேரம். கொஞ்ச நாள் ஆக 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 பயங்கர பெயின்ஃபுல். எனக்கு பிரஸ்ட் ஃபீட் பண்றதுக்கே பயமா இருக்கும். பயங்கர பெயினா இருக்கும். குழந்தை அழுகும். நம்ம என்ன பண்ண முடியும்? பெயினா இருந்தாலும் பரவாயில்லன்னு தூக்கி நம்ம திரும்பி பிரஸ்ட் ஃபீட் பண்ணுவோம். பயங்கர பெயின்ஃபுல்லா இருக்கும். ஸோ பிரஸ்ட் ஃபீட் பண்ணி எடுத்ததுக்கப்புறம் பயங்கர நிப்புலாம் பயங்கர பெயினாக இருக்கும். கிட்டத்தட்ட ப்ளீடிங் ஸ்டேஜில் இருக்கும். அந்த மாதிரி இருக்கும். ஸோ நெக்ஸ்ட்டு ஹாஸ்பிட்டலுக்கும் நாங்கள் போகிற டாக்டர்கிட்ட போய் எனக்கு இந்த மாதிரி இஷ்யூஸ்லாம் இருக்குது, எல்லாமே நான் எக்ஸ்பிளைன் பண்ணுறேன். ஃபஸ்ட்டு வந்து பேபிக்கு வந்து எதில் ஃபீட் பண்ணீங்கன்னு கேட்டாங்க. ஃபீடிங் பாட்டிலில் ஆக்சுவலாக நேற்று தான் மேம் நாங்கள் இன்ட்ரடியூஸ் பண்ணோம். ஃபீடிங் பாட்டில் அப்படியே விட்டுருங்க, நீங்கள் இன்ட்ரடியூஸ் பண்ணாதீங்க. பிகாஸ் நிப்பிள் கன்ஃபியூஷன் நடக்கும். ஃபீடிங் பாட்டிலில் குடிச்சிட்டு திரும்பி பிரஸ்ட்டுக்கு கொண்டு போனீங்கன்னா பேபி வந்து கரெக்டான சக்லிங் இருக்காது, டீப் லேட்ச் பண்ண மாட்டாங்க. ப்ளஸ் கேவிட்டி ப்ராப்ளம்ஸ்லாம் மேபி ஃப்யூச்சரில் வரலாம் அப்படிங்கிற மாதிரிலாம் நிறைய எக்ஸ்பிளைன் பண்ணாங்க. இது ஃபர்ஸ்ட் திங். அப்புறம் என்னோட பிரஸ்ட் நிப்பிள் எல்லாமே எக்ஸாமைன் பண்ணி பார்த்துட்டு ரொம்ப இன்ஜூர் ஆயிருக்கு அப்படின்னு சொல்லிட்டு பொசிஷனிங் வந்து ரொம்ப தப்பு, இந்த மாதிரி டீப் லேட்ச் வந்து பண்ணாதான் மில்க் வந்து பேபிக்கு போய் சேரும், அதே மாதிரி லேட்ச் வந்து கரெக்டாக இல்லை. ஸோ இப்போதைக்கு இன்ஜூர் அந்த ஊண்டுக்கு எல்லாத்துக்கும் நான் வந்துட்டு ஆயின்மெண்ட் ஒன்று கொடுக்குறேன். ஸோ அது வந்து மே டேக் அப் டு 7 டேஸ் அப்படிங்கிற மாதிரி சொல்லியிருந்தாங்க. 7 டேஸ் வரைக்கும் கூட ஆகும் சரியாகிறதுக்கு. சரி அன்டில் தென் நீங்கள் ஹேண்ட் எக்ஸ்ப்ரெஸ் பண்ணி மில்க் எடுத்துகிட்டு பேபிக்கு ஃபீட் பண்ணுங்க அப்படின்னு சொன்னாங்க. ஸோ ஃபீடிங் பாட்டிலும் கொடுக்கக்கூடாது. ட்ராப்பர்லாம் அவன் குடிக்கல, சங்கும் குடிக்க மாட்டான். ஸோ நாங்கள் எப்படி ஃபீட் பண்ணுறதுன்னு கேட்கும்போது டாக்டர் வந்து ஸ்பூன் ஃபீட் பண்ணுங்க, ஸ்பூன் ஃபீட் வந்து பேபி நல்லா குடிப்பாங்க, ஸ்பூனில் எக்ஸ்ப்ரெஸ் பண்ணி கொடுங்க அப்படிங்கிற மாதிரி எனக்கு நிறைய சஜஷன்ஸ்லாம் நிறைய சொல்லியிருந்தாங்க. ஃபர்ஸ்ட் டே வந்து ஆக்சுவலாக ஃபர்ஸ்ட் இம்ப்ரெஷன் இந்த ஹாஸ்பிட்டல், இந்த டாக்டர் வந்து எனக்கு ரொம்ப பிடிச்சிருந்தது. எல்லாமே ரொம்ப ரொம்ப கைண்டாக பேசினாங்க. நிறைய இன்ஃபர்மேஷன் எனக்கு சொன்னாங்க. எனக்கு தெரியாத விஷயங்கள் எல்லாமே நிறைய விஷயங்கள் நான் வந்து ரொம்ப நேரம் பேசிட்டு தான் வந்தோம். ஸோ எனக்கு இந்த இன்ஜூர் சரியாகட்டும். எனக்கு ஒரு ஒரு 4-5 டேஸ் நான் வந்துட்டு ஃபார்முலாவே குடுத்துக்கலாம். ஃபர்ஸ்ட் நான் சரியாயிக்கிறேன். எனக்கு அந்த பெயினோடயே திரும்பி எனக்கு பிரஸ்ட் ஃபீட் பண்றதுக்கு எனக்கு சுத்தமா முடியல. ஸோ எனிஹவ் கொஞ்சம் இது சரியாயிட்டா அதுக்கப்புறம் நம்ம வந்து பிரஸ்ட் ஃபீட் பண்ணிக்கலாம்னு சொல்லிட்டு நான் நெனச்சிருந்தேன். அந்த கேப்ல ஸ்பூன்ல குடுக்கலான்னு சொல்லி நாங்க ட்ரை பண்றோம். ஸ்பூன்ல குடுத்தாலும் குஹன் குடிக்கவே இல்ல. பையன் குடிக்கவே இல்ல. அத எதுல குடுத்தாலும் குடிக்கலாம். அப்புறம் என்னதான் பண்றதுங்கிற மாரி அவ்ளோ ஹெக்டிக்கான பீரியட் அது. பிகாஸ் ஸ்பூன்ல கொஞ்சமா எடுக்குறான். அவனுக்கு வாயில சில சமயம் ஊத்திலாம் விடுற மாரிலாம் இருந்துச்சு. அவன் குடிக்கவே இல்ல. ஸ்பூன்லயுமே குடிக்கல கடைசில. குடுத்தாலும் குடிக்கல. நைட்டெல்லாம் கஷ்டம். இல்ல தூங்கவே மாட்டான். சுத்தமா ஒரு நியூ பார்ன் பேபி ஆக்சுவலா கொஞ்சம் நல்லா தூங்குவாங்க. இவன் தூக்கமே கிடையாது. அழுதுகிட்டே தான் இருப்பான். அந்த ஃபார்முலா குடிக்க வைக்கிறதுக்கு அவ்வளோ சிரமமா இருக்கும். குடிச்சு முடிச்சதுக்கப்புறம் தூங்க வைக்கிறதுக்கு அவ்வளோ சிரமமா இருக்கும். பகல் இது நைட்டு சுத்தமா எங்க வீட்ல எல்லாருக்குமே ஸ்லீப்லெஸ் நைட்டு தான் அந்த ஃபர்ஸ்ட்டு ஃபியூ மந்த்ஸ் எல்லாமே. என்ன நடக்குது? ஏது நடக்குது? எனக்கு ஒண்ணுமே புரியல.
அவன் பயங்கரமாக அழுவான், என்னால் பிரஸ்ட் ஃபீட் பண்ண முடியல, பிரஸ்ட் ஃபீட் பண்ணாலுமே பயங்கர பெயின்ஃபுல்லாக இருக்குது, அது மில்க் சப்ளை போகுதா இல்லையா, எனக்கு எந்த ஐடியா சுத்தமாக இல்லை. ஒரு மாதிரி கிட்டத்தட்ட சைக்கோவே ஆயிட்டேன். அந்த மாதிரியான ஸ்டேஜில் போய்கிட்டே இருந்துச்சு. ஸோ வந்துட்டு நைட்டெல்லாம் 1 மணிக்கெலாம் எழுந்திரிச்சுலாம் அழுதுருக்கேன் பயங்கரமாக. ஹஸ்பண்ட் கிட்ட சொல்லி என்ன கவுன்சிலிங்காவது கூட்டிகிட்டு போங்க அப்படிங்கிற மாதிரியான ஸ்டேஜ் எல்லாம் வந்திருக்கு. அப்புறம் தான் தெரிஞ்சுக்கிட்டேன் இந்த மாதிரியான ப்ராப்ளம்னா லாக்டேஷன் கன்சல்டன்ட் இதுக்குன்னே தனியாக இருக்காங்க. இவங்ககிட்ட நம்ம வந்து ஏதாவது ஹெல்ப் தேவைப்படுச்சுன்னா அவங்கள வந்து காண்டாக்ட் பண்ணலாங்கிற ஒரு விஷயம் வந்து அப்போ தான் நெட்டில் நான் வந்து பார்த்து தெரிஞ்சுக்கிட்டேன். ஹஸ்பண்டும் சைட் பை சைடு எப்படி வந்து டீப் லேட்ச் எப்படி பண்ணணும், லேட்சிங் எப்படி பண்ணணும், ஒவ்வொரு வீடியோஸாக பார்த்து எனக்கு ஒன்றுனா இப்படி லேட்ச் பண்ணணும் எல்லாமே அவங்க தான் ஹெல்ப் பண்ணாங்க. பட் நான் வந்து அதை ட்ரை பண்ணுறேன், ஒர்க் அவுட் ஆகல, டீப் லேட்ச் பண்ணல, லேட்சிங் கரெக்டாக இல்லை, எல்லாமே தப்பாக தான் இருந்துச்சு. நான் ட்ரை பண்ணுவேன், முடியாது, விட்டுருவேன், திரும்பி ஃபார்முலா ஃபீட் கொடுப்போம், இப்படியே தான் போயிட்டு இருந்துச்சு. ஸோ இந்த மாதிரி பழனியில் யார் அந்த லாக்டேஷன் கன்சல்டன்ட் யார் இருக்காங்கன்னு சொல்லி நான் அதை கூகுளில் சர்ச் பண்ணி பார்த்தேன். ஸோ சந்திரலேகான்னு சொல்லிட்டு த ஒன் அண்ட் ஒன்லி கன்சல்டன்ட் இன் பழனி, அவங்களோட காண்டாக்ட் எனக்கு கிடைச்சிது. அவங்கள்ட்ட வந்து கூகுளில் வந்து நான் மெசேஜ் பண்ணுறேன், இந்த மாதிரி எனக்கு இந்த ப்ராப்ளம்ஸ்லாம் இருக்குது, அவங்கள நான் மீட் பண்ணணும்னு சொல்கிறேன். அவங்க உடனே எனக்கு ரிப்ளை பண்ணி எனக்கு வாட்ஸ்அப் நம்பர் கொடுத்துட்டு இந்த மாதிரி அப்பாயின்மெண்ட் புக் பண்ணிட்டோம். புக் பண்ணிவிட்டு எனக்கு இந்த மாதிரி லேட்ச் பொசிஷன் வந்து தப்பாக இருக்குது, எனக்கு அதை கரெக்ட் பண்ணி கொடுங்கன்னு சொல்லி தான் நான் அவங்கள போய் மீட் பண்ணேன். ஸோ மீட் பண்ணுறப்ப ஆக்சுவலாக அவன் தூங்கிட்டு இருந்தான். அந்த தூங்கிட்டு இருந்த கேப்பில் வந்து எனக்கு இவ்வளோ இன்ஃபர்மேஷன் எனக்கு சொன்னாங்க. அந்த ஒவ்வொரு இன்ஃபர்மேஷனும் ஸோ அவ்வளோ யூஸ்ஃபுல்லாக இருந்துச்சு எனக்கு இப்போ வரைக்குமே. ஸோ பேபி எந்திரிச்சதுக்கு அப்புறம் நான் லேட்ச் பண்ணி அவங்க முன்னாடி காமிச்சேன். எனக்கு கொஞ்சம் பொசிஷனிங் வந்து கொஞ்சம் எனக்கு மாற்றி கொடுத்தாங்க. ஸோ ஓரளவுக்கு எனக்கு லேட்ச் வந்து கரெக்டாக ஆச்சு. வீட்டுக்கு வந்ததுக்கப்புறம் எனக்கு முதல்ல இருந்த பெயின் வந்து இப்போ கிடையாது. கொஞ்சம் பொசிஷன், லேட்சிங் பொசிஷன் எல்லாமே எனக்கு மாற்றி கொடுத்தாங்க. ஸோ ஆல் டன்னுங்கிற மாதிரி தான் இருந்துச்சு. ஸோ மில்க் சப்ளை வந்து உடனே வந்து இன்க்ரீஸ் ஆகாது. நீங்கள் ஸ்ட்ரெஸ் ஆகிக்காதீங்க, ஃபுட்டு நல்லா எடுத்துக்கோங்க, யூ கீப் ஆன் பிரஸ்ட் ஃபீடிங். எவ்வளோ மில்க் சப்ளை வந்து பார்த்தோம்னா நம்ம எப்படி அந்த ஒரு கிணத்துலேருந்து தண்ணி எடுக்கிற மாதிரி நம்ம எவ்வளோ எடுக்கிறோமோ அவ்வளோ ஊறும் அப்படிங்கிற மாதிரியான எக்ஸாம்பிள்ஸ்லாம் சொல்லியிருந்தாங்க. அதாவது எவ்வளோ பேபிக்கு நம்ம கொடுக்குறோமோ அவ்வளோ மில்க் சப்ளை வந்து நம்ம பாடி வந்து இவ்வளோ தேவைப்படுதுங்கிறதுக்கு மாதிரி நமக்கு மில்க் ப்ரொடக்ஷன் இருக்கும் அப்படிங்கிற மாதிரி சொல்லி லாக்டேஷன் கன்சல்டன்ட் மீட் பண்ணது வந்து 41th டே. அதாவது குஹன் பிறந்து கிட்டத்தட்ட 1.5 மாதத்துக்கிட்டக்கு அப்போ தான் அவங்க கவுன்சிலிங் போகிறேன். அது வரைக்குமே அவ்வளோ சேலஞ்சிங்காக, அவ்வளோ கஷ்டமாக, அழுகாத குறை, நாள் ஃபுல்லாக அழுதுட்டு தான் இருப்பேன். அவ்வளோ ஸ்ட்ரெஸ்ஸாக, என்ன பண்ணுறது ஏது பண்ணுறது எந்த ஐடியாவுமே இல்லாமல் ஒவ்வொரு நாளும் தள்ளுற மாதிரி இருந்துச்சு. நெக்ஸ்ட் வந்து பார்த்திங்கன்னா 45 டேஸில் வந்து பார்த்திங்கன்னா வேக்சின் போடணும். ஃபஸ்ட்டு வேக்சின் 45th டேயில் போடணும். ஸோ எங்கே போடணும்னு சொல்லிட்டு இந்த மாதிரி டிசைட் பண்ணிவிட்டு நாங்கள் வேக்சின் போடுறதுக்காக போகிறோம். போனப்போ அந்த மாதிரி டாக்டர்கிட்ட சொல்கிறேன், இந்த மாதிரி லாக்டேஷன் கன்சல்டன்ட் அவங்களுக்கு பார்த்தேன், எனக்கு பொசிஷன் சேஞ்ச் பண்ணி கொடுத்தாங்க, எனக்கு இப்போ கொஞ்சம் ஓரளவுக்கு லேட்ச் பரவாயில்ல, சப்ளை கொஞ்சம் கம்மியாக இருக்க மாதிரி இருக்குது, பட் கொடுக்க அதிகமாயிரும்னு மட்டும் சொல்லியிருக்காங்கன்னு நான் மேம் கிட்ட நான் எக்ஸ்பிளைன் பண்ணுறேன் என்னெல்லாம் சொன்னாங்கன்னு சொல்லிட்டு ஆல் டன் அப்படின்னு சொல்லிட்டு வேக்சின் போடுறதுக்கு படுக்க வைக்கிறாங்க. வேக்சின் போடுறாங்க. போடும்போது பேபி அழுவாங்க தானே, அழுகும்போது பார்த்தீங்கன்னா டாக்டர் நோட் பண்ணிட்டு டங் டை இருக்க மாதிரி இருக்குது அப்படின்னாங்க. டாக்டர் சொன்னது வந்து நம்ம கொஞ்ச நாள் பார்ப்போம், பார்த்துட்டு ஃபர்தராக நம்ம ரெகுலராக நான் அவனை வந்து மானிட்டர் பண்ணுறேன், ஃபர்தராக வேறு ஏதாவது ட்ரீட்மெண்ட் தேவைப்படுச்சுன்னா நான் சொல்கிறேன் அப்படின்னாங்க. எனக்கு ஒன்றுமே புரியல, டங் டைனா என்னன்னே தெரியாது, என்ன ஃபர்தராக என்ன கொஞ்ச நாள் பார்க்கணும், எனக்கு சுத்தமாக எதுவுமே ஐடியா இல்லை. நாங்கள் வேக்சின் போட்டுட்டு வீட்டுக்கு வந்துட்டோம். வீட்டுக்கு வந்துட்டு நான் யூடியூப்பில் சர்ச் பண்ணுறேன், வாட் இஸ் மீன் பை டங் டை, என்னென்ன சிம்டம்ஸ் அப்படி என்னென்னு போட்டு பார்க்குறேன். எனக்கு செம்ம ஷாக்கு. டங் டைனா என்ன, அந்த வேர்ட் ஆக்சுவலாக ரொம்ப புதுசு. அப்படின்னா என்ன, அதோட சிம்டம்ஸ் என்ன, அதை எப்படி க்யூர் பண்ணணும், ஒவ்வொரு விஷயங்களும் நான் வந்து சர்ச் பண்ணி ஒரு நாலேஜ் கெயின் பண்ணதுக்கப்புறம் இல்லை இது கண்டிப்பாக வந்துட்டு இஸ் அ சீரியஸ் திங் அப்படிங்கிற மாதிரியான விஷயங்கள்லாம் எனக்கு தோண ஆரம்பிச்சு. அண்ட் இந்த பக்கம் பார்த்தீங்கன்னா என்னோட லாக்டேஷன் கன்சல்டன்ட் சந்திரலேகா மேம் வந்து ஒரு வாட்ஸ்அப் சப்போர்ட் குரூப் மாதிரி ஒன்று வச்சுருப்பாங்க போல், அதில் என்ன ஆட் பண்ணியிருந்தாங்க. ஸோ அதில் நிறைய அவங்களோட கிளைண்ட்ஸ் எல்லாமே ஒரு குரூப்பில் ஆட் பண்ணி இந்த மாதிரி ஏதாவது டவுட்ஸ்னால் கிளாரிஃபை பண்ணிக்கலாங்கிறாங்க மாதிரி ஒரு குரூப் அது. அந்த குரூப்பில் பார்த்தீங்கன்னா வைஷ்ணவின்னு சொல்லி ஆக்சுவலாக அவங்க பக்கத்து ஸ்டேட்டு, அவங்க வந்து அவங்க பேபிக்கு வந்து டங் டை இருந்த ஹிஸ்ட்ரி அண்ட் அது ரிலேட்டடான விஷயங்கள் எல்லாமே வந்து அந்த குரூப்பில் ஷேர் பண்ணியிருந்தாங்க. சொன்னதுக்கப்புறம் எனக்கு இந்த டங் டைங்கிற வேர்டு நமக்கும் டாக்டர் சொன்னாங்களே, ஸோ இவங்ககிட்ட வந்து பேசலாம்னு சொல்லிட்டு நான் ப்ரைவேட்டாக போயிட்டு இந்த மாதிரி எனக்கும் இந்த மாதிரி என்னோட பேபிக்கு வந்து வேக்சின் போடும்போது இந்த மாதிரி டாக்டர் இந்த மாதிரிலாம் சொன்னாங்க அப்படிங்கிற மாதிரிலாம் நான் அவங்ககிட்ட எல்லாமே நடந்தது எல்லாத்தையும் சொன்னேன். குஹன் வந்து அழுகும்போது பார்த்தீங்கன்னா
ஒரு சின்ன கிளிப் வீடியோ மாதிரி எடுத்து இந்த மாதிரி தான் இருக்கு இப்போ அப்படிங்கிற மாதிரி வீடியோ வந்து எடுத்து அவங்களுக்கு அனுப்பினேன். பிகாஸ் அவங்களுக்கு ஆல்ரெடி வந்து அதுலேருந்து ரெக்கவர் ஆன ஒரு எக்ஸ்பீரியன்ஸ் இருக்கு. ஸோ வீடியோ எடுத்து அனுப்புனா அவங்க இருக்கா இல்லையா இதுதானா பார்த்தாது சொல்லுவாங்கன்னு சொல்லிட்டு நான் அந்த ஒரு இதுக்காக வந்து ஒரு கிளிப் எடுத்து அனுப்புறேன். அவங்க பார்த்தோன்னே இட்ஸ் பக்கா டங் டை உடனே வந்து ஹாஸ்பிட்டல் போயிட்டு ப்ரொசீஜர் ஸ்டார்ட் பண்ணுங்க அப்படின்னு சொல்லிட்டு உடனே சொன்னாங்க. எனக்கு பயங்கர ஷாக்கு. எந்த ஹாஸ்பிட்டல்னு அவங்களே சொன்னாங்க. கோயம்புத்தூர்ல வந்து பார்த்தீங்கன்னா பி லிட்டில்னு சொல்லிட்டு ஒரு ஹாஸ்பிட்டல். கோயம்புத்தூர் உங்களுக்கு வந்து கோயம்புத்தூர் பக்கத்தில் இருக்கும். ஸோ அங்கே போங்கன்னு சொல்லிட்டு எல்லாமே சேட்ல சொல்கிறாங்க. அதே மாதிரி உங்களுக்கு வந்து ஸ்லீப் ப்ராப்ளம் இருந்துச்சா, லேட்ச் ப்ராப்ளம் இருந்ததான்னு சொல்லி ஒவ்வொரு விஷயங்கள் கேட்குறாங்க. எல்லாமே எனக்கு இருந்துச்சு. ஸோ உடனே ஹாஸ்பிட்டல் போங்க, அவங்க என்ன சொல்கிறாங்களோ ஜஸ்ட் பிளைண்ட்லி ஃபாலோ தெம் அப்படிங்கிற மட்டும்தான் சொல்லியிருந்தாங்க. ஸோ ஹாஸ்பிட்டல் போகிறோம், கோயம்புத்தூருக்கு போகிறோம். போயிட்டு டங்டை இருக்கா இல்லையான்னு எதுவும் தெரியல. டாக்டர் நாங்கள் மீட் பண்ணணும். ஸோ அவங்க ஒரு ஃபார்ம்லாம் கொடுக்குறாங்க. இந்தந்த சிம்டம்ஸ் எல்லாத்துக்கும் டிக்கு 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 எல்லாமே இருந்துச்சு. பார்த்தாங்க, டாக்டரை வெரிஃபை பண்ணி பார்க்குறாங்க. டாக்டர் பார்த்துட்டு டங் டை கண்டிப்பாக இருக்குங்க, உடனே ப்ரொசீஜர் பண்ணி ஆகணும் அப்படிங்கிற மாதிரியான சொல்லியிருந்தாங்க. ஏன்னா என்ன அது என்னென்ன சிம்டம்ஸ் இருந்துச்சு, அது டங் டை இருக்கு உடனே கண்டுபிடிச்சிட்டாங்க உடனே ப்ரொசீஜர் பண்ணணுமான்னு கேட்டால் கண்டிப்பாக கிடையாது. அதுக்கு நிறைய விஷயங்கள் பண்ண வேண்டியிருந்தது. ஸோ அதெல்லாமே நான் தனி ஒரு வீடியோவில் நாங்கள் என்னென்ன விஷயங்கள் நான் பண்ணோம் அப்படின்னு சொல்லிட்டு நான் இன்னொரு வீடியோவில் போடுறேன். ஸோ இதுவே ஆக்சுவலாக லென்த்தியாக போகுங்கிறதுனால நான் இன்னொரு வீடியோ போடுறேன். ஸோ ப்ரொசீஜர் எல்லாமே பண்ணி முடிச்சிட்டோம். ஸோ அந்த ஹாஸ்பிட்டல்லேருந்து இன்னொரு லாக்டேஷன் கன்சல்டன்ட் வந்து எங்களுக்கு வந்து ரெஃபர் பண்ணாங்க. ஸோ ரெஃபர் பண்ணதுக்கப்புறம் அவங்க ஆக்சுவலாக நிறைய விஷயங்கள் எனக்கு சொன்னாங்க. ப்ரொசீஜர் பண்ணதுக்கப்புறம் குஹன் வந்து கரெக்டாக லேட்ச் பண்ணால் ப்ரொசீஜர் முடிஞ்ச இம்மீடியட்டாகவே கரெக்டாக வந்து லேட்ச் பண்ண ஆரம்பிச்சிட்டான். ஸோ இந்த பிரச்சனை இருந்ததுனால தான் அவன் ப்ரெஸ்ட் ஃபீடிங் ஒழுங்காகவே பண்ணலாம். ஸோ ப்ரொசீஜர் பண்ணும்போது அவனுக்கு 2.5 மாதம். அந்த 1 மந்த் என்னென்ன விஷயங்கள் நாங்கள் பண்ண வேண்டியதாக இருந்துச்சு எல்லாமே நான் வந்து டீட்டெயிலாக உங்களுக்கு நெக்ஸ்ட் வீடியோவில் நான் அப்லோட் பண்ணுறேன். அந்த கேப்ல ப்ரொசீஜர் முடிச்சு வர வரைக்குமே என்னோட மில்க் சப்ளை வந்து நான் வந்து எப்படி இன்க்ரீஸ் பண்ணணும். ஸோ ஃபீடிங் பாட்டில் கொடுக்கக்கூடாது. எந்த பீடியாட்ரிஷியன் எந்த டென்டிஸ்ட்டுமே வந்து ஃபீடிங் பாட்டில் கொடுங்கன்னு ரெக்கமெண்ட் பண்ணவே மாட்டாங்க. பிகாஸ் அதுக்கு பின்னாடி இவ்வளோ விஷயங்கள் இருக்குது. ஸோ ஸ்ட்ரிக்ட்லி நோ டு ஃபீடிங் பாட்டில். ஸோ வேறு எப்படி ஃபீட் பண்ணலான்னு சொல்லிட்டு ஆக்சுவலாக ஒரு டியூப் அதில் தான் நாங்கள் ஃபீடே பண்ணோம். ஸோ இந்த மாதிரி தான் குஹனுக்கு நான் ஃபீடே பண்ணிட்டு இருந்தோம். ஒருத்தர் வந்து யாரோ ஒருத்தர் மிக்ஸ் பண்ணணும், ஒருத்தர் டியூப் பிடிக்கணும். நான் வந்து இப்படி தான் ஃபீட் பண்ணேன் குஹனுக்கு. ரொம்ப மாசமா கிட்டத்தட்ட இப்படி தான் ஃபீட் எடுத்துக்கிட்டான். ஸோ சைட் பை சைட் நான் இந்த பக்கம் எனக்கு பிரஸ்ட் பம்ப் பற்றி எனக்கு நிறைய விஷயங்கள் சொல்லியிருந்தாங்க. பிரஸ்ட் பம்ப் வாங்கிக்கோங்க. ஸோ பம்ப் பண்ணி பிரஸ்ட் மில்க் எடுத்து அவனுக்கு இந்த டியூப்ல வந்து ஃபீட் பண்ணிடுங்க அப்படின்னு சொன்னாங்க. ஸோ ப்ரொசீஜர் பண்ணதுக்கப்புறம் மில்க் சப்ளை இன்க்ரீஸ் பண்ணுறதுக்கு நிறைய விஷயங்கள் சொன்னாங்க. மில்க் சப்ளை இன்க்ரீஸ் ஆனதுக்கப்புறம் அந்த டியூபை வந்து குவிட் பண்ணிட்டு ஜஸ்ட் டைரக்ட்லி கோ ஃபார் பிரஸ்ட் ஃபீடிங்னு நிறைய விஷயங்கள், எனக்கு தெரியாத நிறைய விஷயங்கள் எனக்கு சொல்லி கொடுத்தாங்க. அவங்க பேர் வந்து கனிமொழி. ப்ரொசீஜர் இஸ் டன், இஸ் எவ்ரி திங் ஓகே. பட் எனக்கு மில்க் சப்ளைலாம் இன்க்ரீஸ் ஆச்சான்னு கேட்டிங்கன்னா ஆகலை. பிகாஸ் த ஒன்லி ரீசன் இஸ் ஸ்ட்ரெஸ். ஸ்ட்ரெஸ் வந்து ஆகவே கூடாது. இது எப்படி குழந்த அழுகும், நம்மளால் பிரஸ்ட் ஃபீட் பண்ண முடியல, நமக்கு மில்க் சப்ளை இல்லை, ஏன் ஃபீட் பண்ண முடியல, நமக்கு மட்டும்தான் இப்படியே, நமக்கு இப்படி இந்த மாதிரி ஓவர் திங்க் பண்ணி கடைசியில் ஸ்ட்ரெஸ்ஸில் தான் போய் முடியும். இந்த ஸ்ட்ரெஸ் வந்து கம்ப்ளீட்டாக மில்க் சப்ளையை ட்ராப் பண்ணிடும். ஸோ முடிஞ்ச அளவுக்கு ஸ்ட்ரெஸ் ஆகிக்காமல் பார்க்குறது நல்லது. முடிஞ்ச அளவுக்கு நானும் பம்ப் பண்ணி எடுத்து என்னால் முடிஞ்ச வரைக்குமே நான் பிரஸ்ட் ஃபீட் பண்ணேன். கிட்டத்தட்ட ஒரு 15 to 16 months வரைக்குமே பிரஸ்ட் ஃபீட் பண்ணேன். பட் எக்ஸ்க்ளூசிவாக என்னால் பிரஸ்ட் ஃபீட் பண்ண முடிஞ்சிச்சான்னு கேட்டால் கண்டிப்பாக இல்லை. சைட் பை சைட் அந்த பக்கமும் ஃபார்முலா போயிட்டுருக்கும், இந்த பக்கம் முடிஞ்ச அளவுக்கு பிரஸ்ட் ஃபீட் பண்ணுவேன். ஸோ இந்த மாதிரி தான் எனக்கு போயிட்டு இருந்தது. ஒரு 4-5 monthsங்கிறப்போ கம்ப்ளீட்லாம் ரெக்கவர் ஆகிட்டான். பட் ஒன்லி திங் இஸ் என்னால் வந்து மில்க் சப்ளை என்னால் அதிகப்படுத்த முடியல. ஸோ 6 months வந்து பார்த்தீங்கன்னா நமக்கு சாலிட்ஸ் வந்து இன்ட்ரடியூஸ் பண்ணுவோம். ஸோ அந்த இன்ட்ரடியூஸ் பண்ணும்போது அப்படியே ஓரளவுக்கு மேனேஜபிளாக ஓரளவுக்கு போயிடுச்சு. ஸோ இந்த வீடியோ வந்து பார்த்தீங்கன்னா எதுக்காக நான் வந்து ஷேர் பண்ணுறேன்னா, ஒன்ஸ் உங்களுக்கு லேட்சோ இல்லை என்ன ப்ராப்ளம், இந்த பிரஸ்ட் ஃபீடிங் ரிலேட்டடான எந்த இஷ்யூ இருந்தாலுமே இதுக்குன்னு கன்சல்டன்ட் இருக்காங்க. லாக்டேஷன் கன்சல்டன்ட்னு சொல்லுவாங்க. அவங்களோட ஹெல்ப்பை கண்டிப்பாக எடுத்துக்கோங்க. ஸோ கண்டிப்பாக குழந்தை வந்து பிறந்த உடனே கரெக்டாக மில்க் சப்ளை வந்துடும், உடனே குழந்தை வந்து பால் குடிச்சிரும் அப்படிங்கிற ஒரு விஷயம் கண்டிப்பாக எல்லாருக்கும் இருக்கணும்னு அவசியம் இல்லை. அப்படி இல்லைன்னா கண்டிப்பாக இட்ஸ் ரெட் ஃப்ளாக். அதோட ரூட் காஸ் என்னன்னு கண்டிப்பாக கண்டுபிடிக்கணும். கண்டுபிடிச்சு அதை வந்து ரெக்கவர் பண்ணுறது தான்
நமக்கு ஹெல்ப்ஃபுல்லாக இருக்கும். பிகாஸ் பிரஸ்ட் ஃபீடிங் அடுத்த 2 இயர்ஸ்க்கு நம்ம பண்ண போகிறோம். இந்த பெயின்ஃபுல்லான ஜேர்னிலேயே நம்ம கண்டினியூ பண்ணி ஸ்ட்ரெஸ் ஆகி பேபிக்கும் கஷ்டம், மில்க் சப்ளை போகாமல் பேபிக்கும் கஷ்டம், நமக்கும் கஷ்டம், ரொம்ப பெயின்ஃபுல்லாக போய்கிட்டே இருக்கும். ஸோ அதை ரெக்டிஃபை பண்ணுறது தான் இஸ் அ மெயின் திங். செகண்ட் திங் சப்போர்ட் சிஸ்டம். கண்டிப்பாக சப்போர்ட் வேணும். எனக்கு எங்கள் வீட்டில் அம்மா 2 மாதம் வேலைக்கு போகல, அப்பா முடிஞ்ச அளவுக்கு வீட்டில் இருந்தாங்க. என் தம்பி கூடயே தான் இருந்தான். அவனோட ஒர்க்கெலாம் விட்டுட்டு என்ன தான் ஃபுல்லாக பார்த்துக்கிட்டாங்க. ஹஸ்பண்ட் முடிஞ்ச அளவுக்கு லீவ் போட்டு வருவாங்க. ஸோ என்னை சுற்றி ஒரு 4-5 பேர் இருந்துக்கிட்டே தான் இருப்பாங்க. அப்படி இருக்கும்போதே அவ்வளோ ஸ்ட்ரெஸ்ஸாக இருந்துச்சு. பிகாஸ் ஓவர் திங்கிங் கில்ஸ், ரைட்? ஸோ நிறைய விஷயங்கள் சப்போர்ட் சிஸ்டம் இல்லைன்னா என்னால் இவ்வளோ விஷயங்கள் பண்ணியிருக்கவே முடியாது. இப்போதான் ஆக்சுவலாக நான் திங்க் பண்ணேன், இவ்வளோ விஷயங்கள் நமக்கு தெரியாமல் இருந்திருக்கு. லேட்ச் வந்து இப்படி கரெக்டாக பண்ணணும், இதுக்கு வந்து ஒரு ஹெல்ப் பண்ணுறதுக்கு இத்தனை பேர் இருக்காங்க. இதெல்லாம் வந்து நான் ப்ரெக்னெண்ட்டாக இருக்கும்போதே கற்றுட்டு இருந்திருந்தேன்னா கொஞ்சம் மேபி ஸ்ட்ரெஸ் கம்மியாக இருந்திருக்குமோ. நான் ஆக்சுவலாக போன வீடியோவில் சொல்லியிருந்திருப்பேன் ப்ரெக்னென்சி டேஸில். ஸோ நெக்ஸ்ட் வாட்டுங்கிறத வந்து இப்போ தெரிஞ்சுக்கோங்க. ஆக்சுவலாக இந்த ஸ்டேஜில் தான் நான் வந்து கற்றுக்கிட்டேன். ப்ரெக்னென்ட் ஆகும்போது சும்மாவே இருந்தோம், இதை பற்றின ஒரு அவேர்னஸ் இல்லாமல் இருந்திருந்தோம். ஸோ அப்போ தேவையில்லாமல் ஓவர் திங்க் பண்ணதுக்கு யூஸ்ஃபுல்லாக சில விஷயங்கள் வந்து நம்ம பார்த்து கற்றுருந்துருக்கலாமேன்னு சொல்லிட்டு ஆக்சுவலி இப்போ தான் நான் நினச்சேன். ஸோ திஸ் இஸ் மை ஒர்ஸ்ட் பிரஸ்ட் ஃபீடிங் ஜேர்னி. ஸோ அதுக்கப்புறம் ப்ரொசீஜருக்கு அப்புறம் இஸ் ஆல் ஓகே, குஹன் இஸ் கம்ப்ளீட்லி ஃபைன். பட் ஒன்லி திங் இஸ் என்னால் சப்ளை இன்க்ரீஸ் பண்ண முடியல. எனிஹவ் சாலிட்ஸ் வந்து இன்ட்ரடியூஸ் பண்ணதுனால அது இது பேலன்ஸ் பண்ணி ஓரளவுக்கு இஸ் ஆல் ஓகே கம்ப்ளீட்லிங்கிற மாதிரி தான் இருந்துச்சு. ஸோ திஸ் இஸ் மை பிரஸ்ட் ஃபீடிங் ஜேர்னி. ஸோ எல்லாருக்கும் ஸ்மூத்தாக இருக்கணும், எல்லாருக்கும் ஹாப்பி ஜேர்னியாக இருக்கணும்னு அவசியம் கிடையாது. ஒர்ஸ்ட் எக்ஸ்பீரியன்ஸும் நம்ம க்ராஸ் பண்ணுவோம். ஸோ இது வந்து பார்க்குற நிறைய பேருக்கு ஒரு அவேர்னஸாக இருக்கணுங்கிறதுக்காக தான் நான் ஷேர் பண்ணியிருக்கேன். மேபி அவங்களுக்கு ஹெல்ப்ஃபுல்லாக இருக்கலாங்கிற பட்சத்தில். ஸோ நெக்ஸ்ட் வீடியோவில் கண்டிப்பாக நான் உங்களுக்கு ஒரு இன்ட்ரெஸ்டிங் டாப்பிக்கோடு நான் வரேன். அண்டில் தென் இட்ஸ் பை ஃப்ரம் வாசர்.